மற்றுமொரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சோகம், அதாவது இருங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பயிர் முறைகளை வந்து நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இருங்கு அப்படின்னு சொல்ல போனால் 2 முறையில் வந்து நாற்று செய்வாங்க. ஒன்று வீசி விதைக்கிறது, அடுத்தது வந்து நாற்று மேடையிலேருந்து பயிரிடுறது. நாங்கள் வந்து நாற்று மேடையிலேருந்து பயிரிடுறோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், வீசி விதைப்பதற்கான நாற்றுக்கள விதைகளையும் குறைத்து வீரியமான நாற்றுக்களை நடுகை செய்து அதன் மூலம் சிறந்தளவான உற்பத்தி செய்கிறது தான் இந்த நாற்று மேடையிலேருந்து நடுகைக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஸோ நாங்கள் வந்து இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், விதைகளை பொலித்தீன் பைகளுக்குள்ளே வந்து விதை கன்றுகளை நாட்டி அதிலிருந்து நாங்கள் வந்து இது செய்கிறோம். இதற்கான காரணம் வந்து களைகளை கட்டுப்படுத்துறது. அடுத்தது வந்து இதற்கான போஷணை பதார்த்தங்கள் அனைத்தையுமே வந்து நாங்கள் ட்ரிப் இரிகேஷன் மூலம் இங்கே கொடுக்க போகிறோம். அதால் நமக்கு லேபர் செலவும் குறைவு. ஸோ நாங்கள் நாற்றுக்களை வந்து தெரிவு செய்து ஒரு மாலை பொழுதில், அதாவது ஒரு ஆஃப்டர் 3:30க்கு பிறகு நாற்றுக்களை ஒரு குழிக்கு வந்து 3 வீதம் அல்லது 2 வீதமாக நாற்றுக்களை வந்து நாங்கள் நடுகை செய்து அதன் மூலம் அதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் அதற்கு தேவையான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் இங்கே செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு துண்டுக்கு வந்து நட்டிருக்கிறோம். நீங்களும் தொடர்ச்சியாக இருங்கு பயிர் செய்யலாம். அதாவது இப்போ தற்பொழுது எல்லினோ என்ற காலநிலைமை காரணமாக பொருளாதார நெருக்கடி வருவதற்கான சாத்தியப்பாடுகளும் அதிகமாக இருக்கிறதன் காரணமாக தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த தொடர்ச்சியாக இவ்வாறான பயிர்களை நீங்கள் நடுகை செய்வதன் மூலம் உங்களுக்கான லாபங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தப்பட்ட மேலதிக வீடியோக்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் தருவோம்.